என்ன அற்புதமாக தேவைகளை சந்திக்கிறார் கர்த்தர். யோசித்து பார்த்தீங்களா? சில நேரத்தில் எல்லாம் நமக்கு இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசித்து பார்க்குறதே இல்லை கர்த்தர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாருன்றது. எத்தனையோ பேர் இது வாங்கலாமா அது வாங்கலாமா, அதுக்கும் 50 ரூபா வித்தியாசம், இதுக்கு 10 முறை யோசிக்கணும், இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு அந்த மாதிரி நிலையில் இருக்குது. எவ்வளோ பேரை கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சிருக்காரு. ஒரு யோசனை கூட இல்லாமல் எது வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா? போய் உட்காந்த ஹோட்டலில் ரைட் சைடில் அந்த மார்ஜினே பார்க்குறதில்ல, இது எவ்வளோன்னே பார்க்குறதில்ல. இஷ்டத்துக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு ஆர்டர் பண்ணி அப்புறம் தான் பில்லை பார்க்குறது, சாப்பிட்டு முடிஞ்சு முழுங்கின பிறகு. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தேவைக்கு ரொம்ப அதிகமாக தந்திருக்கிறார். புசித்தாலும் குடித்தாலும் எல்லாத்திலையும் கர்த்தர் எதை செய்தாலும், எல்லாம் சொல்லுவோம் எதை செய்தாலும். இந்த எதை செய்தாலும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் அது எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்காக தான் செய்கிறீங்க. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யணும். பள்ளிக்கூடத்தில் போதிக்கிறீங்களா, மகிமைக்காக, மெக்கானிக்காக இருக்கீங்களா, கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யுங்க. என்ஜினியராக இருக்கீங்களா, கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யுங்க. ஆர்கிடெக்டாக இருக்கீங்களா, கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யுங்க. டிசைனை பண்ணும்போது கடவுளுடைய மகிமை அது வெளிப்பட வேண்டும். அதுக்காக அதை யோசனை பண்ணி தான் அதை செய்ய வேண்டும்.